வெல்கம் பேக் டு ஃப்ளோயிங் ஃபிஸ். இயர் 2024 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு குவார்ட்டர் மற்றும் ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸில் வந்த திரைப்படங்கள், அதுக்கப்புறம் தேர்ட் குவார்ட்டர், அதாவது ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும், அதுக்கு பிற்பாடு அக்டோபரில் துவங்கி டிசம்பர் வரைக்கும் வெளியான படங்கள். தமிழ் பட உலகம் பொறுத்த வரைக்கும் இப்படி 4 வகையாக நம்ம பிரிக்கலாம். ஸோ அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இந்த வருஷத்தில் நல்லா ஓடின நல்ல கதையம்சம் கொண்ட படங்களை குறிப்பிடத்தக்க சில படங்களை நம்ம பார்த்து ரசிச்சிருக்கோம். ஈரன் இதான் லாஸ்ட் வீக்கெண்ட், இப்போ தான் போச்சு. இன்னும் கப்பல் ஆஃப் டேஸில் நியூ இயர் வரப்போகுது. ஸோ இந்த ஃப்ரைடே ரிலீஸ் ஆன படங்களில் குறிப்பிடத்தக்க படமாக ஒரு ஸ்டாண்ட் அவுட் ஃபிலிம், ஒரு ஸ்டாண்டிங் ஒவேஷனோட நிறைவு பெற்ற ஒரு படம்னா அலங்கு படத்தை நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். தற்போதைய உலகத்தில் எல்லாமே கமர்ஷியலைஸ் ஆயிடுச்சு. எதையுமே வியாபார கண்ணோட்டத்தோட வியாபார நோக்கத்தோட பார்க்குற ஒரு மனப்பான்மை வந்துடுச்சு. ஃபேமிலிஸ் மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் மட்டும் இல்லை, லவ்வர்ஸ் மத்தியில் கூட when somebody wants to fall in love, ஒரு பெண்ணாகட்டும் ஆணாகட்டும், அந்த காதலில் நமக்கு ஒர்த்வாயிலாக இருக்குமா, இந்த பார்ட்னர், இந்த கரஸ்பாண்டிங் பார்ட்னர் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறது உசிதமாக இருக்குமா, பெனிஃபிட்டபுளாக இருக்குமா, அப்படிங்க லுக்ரேட்டிவாக இருக்குமா. ஸோ அது மாதிரியான கண்ணோட்டத்தை தான் லவ்வர்ஸே இப்போது ஒருத்தர் பரஸ்பரம் பார்த்துக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கமர்ஷியலான ஒரு சுச்சுவேஷனில் மனுஷங்களுக்கும் இடையவே ஒரு வியாபார நோக்கோட செயல்பாடுகள் அடிப்படையாக ஆதாரமாக அமைந்துவிட்ட இந்த தருணத்தில் ஒரு மனுஷனுக்கும் பெட் அனிமல்ஸ்னு சொல்ல வரல, வீட்டு விலங்குகள் இடையே உள்ள ஒரு அன்பு, பரஸ்பரம் ஒரு பிணைப்பு, இணைப்பு, ஒரு பாசம், இதை மையமாக வச்சு இந்த படத்தை உருவாக்கி, அஃப்கோர்ஸ் பேஸ்ட் ஆன் ரியல்ஸ் லைஃப் இன்சிடென்ட்ஸ் நம்ம கேள்விப்படுறோம். டாக்டர் சக்திவேல் நேர்த்தியான ஒரு உன்னதமான ஒரு திரைப்படத்தை எழுத்து நமக்கு வழங்கியிருக்கார். குணாநிதி தர்மன்கிற கேரக்டரில் இந்த படத்தில் நடிச்சிருக்கார். இந்த படத்தோட செட்டிங் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில், ஒரு அதாவது மலை மேலே உள்ள ஒரு வனப்பகுதியில் நிகழ்கிறதா காட்டப்படுது. ஸோ அவங்க அம்மா ஸ்ரீரேகாங்கிற நடிகையை நடிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு குறிப்பிடத்தக்க நடிப்பு அவங்க அம்மாவுடையது. தர்மன் ஒரு ஸ்டூடெண்ட்டு, சில பல காரணங்கள்னால ஒரு டெம்பரரியாக ஒரு பிரேக் எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலையில், அந்த கட்டத்தில் லோக்கலில் இருக்கிற ஒரு பிக் ஷாட் ஒரு கம்ப்ளீட்டாக கவரப் பண்ணப்பட்ட ஒரு உயிரினம்னு சொல்லலாம். அது என்னங்கிறது அப்போ நம்ம அது ஃபஸ்ட்டு காட்டப்படும் போது சொல்லப்படலை. அதை கொண்டு போய் அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக ஒரு கப்பல் ஆஃப் பீப்புள் கிட்ட அந்த அசைன்மெண்ட் கொடுக்கப்படுது. அதில் தர்மனை ஒருத்தன், அது அந்த தருணம் நெருங்கும்போது தான் தெரியுது அது ஒரு நாய், அதுவும் இன்னும் அது சாகலை, உயிரோடு இருக்குங்கிறது. ஸோ கூட அவங்கள கெஞ்சி கூத்தாடி ஒரு மாதிரி செட் பண்ணி அந்த ஒரு மனித நேயத்தோட ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோட அந்த நாயை வீட்டுக்கு அவன் கொஞ்சம் அதை பார்த்து பராமரிக்கிறான். ஒரு கட்டத்தில் அதுவும் அவனை பின்தொடர்ந்து நாளளவில் அவங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமாயிடுறாங்க. ஸோ தர்மன் இல்லாமல், அது பேர் காளின்னு பேர் வச்சுருக்காங்க. காளி இல்லை, காளி இல்லாமல் தர்மன் இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ இப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு பொருளாதார சூழ்நிலை காரணமாக தர்மன் கேரளா போய் ஒரு இடத்துல வேலைக்கு சேர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அங்கே அங்கே இருக்கிற ஒரு பிக் ஷாட், ஒரு என்னாச்சும் வாழ்ந்தார்னு சொல்லலாம், ஒரு பிக் விக், அவர் தன்னோட குழந்தைக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன ஒரு நாய் மூலமாக ஏற்பட்ட எதிர்பாராத ஒரு விபத்தினால இருக்கிற நாய், அந்த ஏரியா நெய்பர்ஹுட்ல இருக்கிற நாய் எல்லாத்தையுமே டிஸ்போஸ் கொண்டிருந்தோன்னு அவரோட டெபுட்டிஸ்க்கு ஹென்ச்மனுக்கு ஆணையிடுறாரு. ஸோ அங்கே தான் நம்ம ப்ரோட்டகனிஸ்ட் தர்மன் இருக்கார். குணாநிதி அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப துல்லியமாக நல்லா உள்வாங்கி அந்த கதாபாத்திரத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு, அதில் நடிச்சிருக்கார். ஸோ இப்போது இது மாதிரி இருக்கும்போது காளியும் அந்த லிஸ்ட்டில் வந்துடும். அப்படியும் அதையும் தேடி கொண்டுடுவாங்க. குணாநதியும் காளியும் என்ன ஆனாங்க, குணாநதியால் காளியை காப்பாற்ற முடிஞ்சுதா, அல்லது அதோட ஷூட் அவுட் அது மாதிரி சில இன்சிடென்ட்ஸில் அதுவும் பலியாயிடுதா, அவரை விட்டு பிரிஞ்சு போகிறதாங்கிறது தான் மீதி கதை. உருக்கமாக உன்னதமாக திரைக்கதை அமைச்சு ரொம்ப அழகாக விறுவிறுன்னு ஒரு காட்சி அமைப்புகளை உருவாக்கி உண்டாக்கி திரையில் வடிச்சிருக்காரு டைரக்டர். ஸோ மொத்தத்தில் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே 2024 பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு குறிப்பிடத்தக்க சிறந்த படம், சிறப்பான படம்னு சொன்னால் அது மிகையே இல்லை. வெல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இரண்டு டேலியில் ஒன் ஆஃப் தி டாப் லிஸ்ட்டில் இருக்க இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள், பிடிக்கும்.
இந்த டிஸ்கஷன் பற்றிய உங்களுக்கு இந்த டிஸ்கஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இதை பற்றிய குறிப்பீடுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் எல்லாத்தையும் சொல்லவும் சொல்லுங்கள். தேங்க்